நார்மலா தியேட்டருக்கு போறீங்க அப்படின்னா டிக்கெட்டோட போவீங்க. ஆனா இவரோட படம் அப்படின்னாவே ஐடி குரூப் சேர்த்து எடுத்துட்டு போகணும். அதான் ராம்கோபால் வர்மா சாரோட ஹைலைட். ஆனா இந்த படத்தை ஒரு டைரக்ஷன் பண்ணல, ஒன்லி ரைட்டர் தான். அப்படி ஒரு படம் தான் சாரி. எனக்கு என்னவோ இந்த படத்தை பார்த்தா ப்ரொடியூசர், ரைட்டர், டைரக்ஷன் டீம்லயுமே இவர் இருந்திருப்பாரு தான் போல. ஏன்னா அவரோட ஓஜி மேக்கிங் ஸ்டைலே தான் இந்த படமுமே இருக்கு. கதையும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தாங்க. ட்ரைலர் கட்ல என்ன காட்டாங்களோ அதான். பொண்ணு ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிட்டு கஷ்டப்படுற சேம் ஸ்டோரி தான். அதே தான் டோட்டல் படமே. இதுல எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே சுவாரஸ்யமாக்குமோ அந்த மாதிரி எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. ஒன்லி மேக்கிங். எப்படி சுவாரஸ்யமா கொண்டு போனோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி ஆடியன்ஸை பாத்தீங்கன்னா கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர் வேற மாதிரி காட்டிட்டானுங்க. அது ரியல் ஃபேக்ட். கொஞ்சம் ஜாஸ்தியா இல்ல, ரொம்ப ஜாஸ்தியான அடல்ட் சீன்ஸ் இருந்துச்சு. ஆனா அதையும் தாண்டி சைக்கோத்தனமா ஹீரோ பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கு. முக்கியமா ஹீரோயினியோட இன்ஸ்டாகிராம் பேஜும் இந்த படத்துல காட்டின இன்ஸ்டாகிராம் பேஜும் கிட்டத்தட்ட சேம் டிட்டோ மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த படத்துல நெகட்டிவ்னு சொன்னா நிறைய சொல்லலாம். அப்படி இருந்து எங்களை இன்ட்ரெஸ்டா அந்த படம் பார்க்க வச்சுச்சு. அதுக்கான ரீசன் என்னன்னு ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும்.